புத்ரா ஹைட்ஸில் செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த பெட்ரோனாஸ் கேஸ் குழாய் தீச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் புலன் விசாரணைக்கு உட்பட்டிருக்கும் பல தரப்புகளில் 2 கட்டுமான நிறுவனங்களும் அடங்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நிகழ்வதற்கு அதற்கு பக்கத்தில் நிர்மாணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் போலீஸ் 2 கட்டுமான நிறுவனங்கள் மீது விசாரணை நடத்தும் என்று குறிப்பிட்ட ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் கட்டுமான நிறுவன மேம்பாட்டாளரும் அதன் பிரதான குத்தகையாளரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தினார். போலீசார் தற்போது அந்த கேஸ் குழாயில் எப்படி கசிவு ஏற்பட்டது, எப்படி தீப்பற்றி எரிந்தது என்பதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக தீப்பற்றிய இடத்திற்கு அருகில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கும் மேம்பாட்டு நிறுவனங்களை விசாரிப்பதற்கும் போலீஸ் முடிவு செய்தது என்று அவர் சொன்னார். மண் தோண்டும் பணி அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில்தான் அந்த கேஸ் விநியோக குழாய் பாதிப்புற்று கசிவு ஏற்பட்டு இறுதியில் மிக கொடூரமான தீச்சம்பவத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சமூக ஊடகங்களில் குற்றச்சாட்டுகள் பகிரப்பட்டு வருகின்றன. அதே சமயத்தில் கனரக வாகனங்கள் அங்கு பணியில் ஈடுபட்டிருக்கும் புகைப்படங்களையும் காணொளிகளையும் சமூக ஊடக பயனர்கள் பகிர்ந்துள்ளனர். மேலும் இந்த கேஸ் குழாய்க்காக பாதுகாக்கப்பட்ட நிலத்திலும் கனரக வாகனங்கள் அத்துமீறி நுழைந்ததும் புகைப்படங்கள் வழி தெரிய வந்திருக்கிறது. புலன் விசாரணைக்காக இந்த 2 நிறுவனங்களின் பெயர்கள் தற்போது வெளியிடப்படவில்லை. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.